ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் ஒயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த இயர் நமக்கு வந்த ஆர்டர்ஸ் படி நான் அதை பேஸ் பண்ணி ஒரு மாடலாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுபடி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 3 மாடல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 4th மாடல். இந்த இயர் எனக்கு வந்த ஆர்டர்ஸ் படி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மினி பேஸ்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டில் ஒரு 13 பீசஸ் எனக்கு ஆர்டர் கிடச்சிது. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த மெஷர்மெண்ட்டையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், பேஸில் வந்து நம்ம 11 லைன்ஸ் போட்டிருக்கோம். 11 லைன்ஸ் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட், இந்த பக்கம் ஒரு நாட், அந்த பக்கம் ஒரு நாட் நம்ம கம்மி பண்ணி 11 நாட்ஸு, அப்புறம் 9, 7, 5 அந்த மாதிரி நம்ம ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்து பேஸ் போட்டு முடிச்சிடணும் 2 சைடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹைட்டில் வந்து நான் ஒரு 11 லைன் போட்டிருக்கேன். 11 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து விட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து 3 விதமாக நான் வந்து ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 11 லைன்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து மொத்தம் 5 லைன் நடுவில் வந்து சென்டரில் வந்து நமக்கு 5 லைன் வந்து வருது இல்லைங்களா, அது வந்து 4 அடியில் 5 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு லைன் கம்மியாகும், ஒரு நாட் கம்மியாகும், இந்த பக்கம் ஒரு நாட் கம்மியாகும் இல்லைங்களா, அதுக்காக பார்த்திங்கன்னா 3.25 அடியில் 2 ஒயரும், அதுக்கு அடுத்த நாட் 2 நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 அடியில் 2 ஒயர், அதுக்கப்புறம் 3.25 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கணும். மொத்தம் வந்து 3 விதமாக இதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த பேஸ்கெட்டில் என்னென்ன வந்து நம்ம உள்ளே வந்து திங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து டெமோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு நல்ல பெரிய சைஸ் தேங்காவே இது உள்ளே வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சுருக்கோம், அப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் பூவும் வச்சுக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பனானா வேணால் கூட வச்சுக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. நான் எதுக்காக ஒரு பேஸ்கெட்லேயும் நான் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து ஒரு டைம் நம்ம என்கொயரி பண்ணும்போது இதில் வந்து என்ன மாதிரி திங்ஸ்லாம் வைக்கலாம், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம டெமோ வச்சு காமிச்சிட்டோன்னா வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் நான் இந்த இயர் போடுற எல்லா ரிட்டன் கிஃப்ட்லேயும் நான் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம வந்து 2 ஒயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் வந்து கஸ்டமர் வந்து அடியில் குமிழ் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதனால் குமிழும் வச்சுட்டோம். இப்போ இதோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். டயாமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்குது. ஹைட்டு பாருங்கள், ஹைட்டு வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் நமக்கு ஹைட்டு கிடச்சிருக்குங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் பல்காகவும் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டைமுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம். நவராத்திரி ஆர்டர்ஸ்லாம் இப்போது எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும், என்ன மாதிரி கலர் சைஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இந்த பேஸ்கெட்க்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, உள் ஒயர் பார்த்திங்கன்னா 4 ஒயர் வச்சுருக்கேங்க. 4 ஒயர் மடித்து வைக்கும்போது நமக்கு அது 8 ஒயராக கிடைக்கும். ஒரு ஒயரும் வந்து 3 அடியில் எடுத்து 4 ஒயர் வச்சுருக்கேன். வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 6 அடியில் 2 ஒயர் எடுத்து இதுக்கு ஹேண்டில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான ரிட்டன் கிஃப்ட்டையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.